வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் MA 4151 பேப்பரில் யூனிட் 1 ரிவிஷன் செஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே செஷனாக வெக்டார் ஸ்பேஸ் ப்ராப்ளம்ல எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். செகண்ட் டே செக்ஷனாக QR ஃபேக்டரைசேஷன் டீகாம்போசிஷன் ப்ராப்ளம்ஸ் எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. இன்னைக்கு ஷெடியூலாக ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டார்ஸ் ரிலவெண்ட்டாக கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம், எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார்ஸ் ரிலவெண்ட்டாக ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க. இதில் சப்டிவிஷன்ஸாக கொஷின் கேட்கலாம். டு ஃபைண்ட் ஐகன் வேல்யூனா என்ன, ஐகன் வேல்யூ ரிலவெண்ட்டாக ஐகன் வெக்டார்ஸ் என்ன, பாசிபிள் எஃப்என்னோட வேல்யூ எப்படி வரும், அண்ட் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ இதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் சேம் 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது. இது ரெண்டும் ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். அடுத்து 3 and 4 பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கொஷினில் ஜென்ரலைஸ்ட் ஐகன் வெக்டார் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரலைஸ்ட் ஐகன் வெக்டார்னா கான்செப்ட்டு பவர் வேல்யூ இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு ஆன்சர், பவர் வேல்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அதுக்கு ஆன்சர் வேறு வரும். ஸோ இப்படி இருந்ததுன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த 3 and 4 ப்ராப்ளம் யூஸ் பண்ண முடியும். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 3 rows and 3 columns 3x3 மேட்ரிக்ஸ். ஃபோர்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 4 rows and 4 columns 4x4 மேட்ரிக்ஸாக இருந்தால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது. அண்ட் ஃபிஃப்த் ஒன்று கிராம் ஸ்மித் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆக்சுவலி QR டீகாம்போசிஷன் ஆகட்டும் ஃபேக்டரைசேஷன் ஆகட்டும் இந்த கிராம் ஸ்மித் மெத்தடில் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ அது ஒரு தனி பேட்டர்னாக கொஷின் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதுக்கு ஃபிஃப்த் ப்ராப்ளம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் 2 ப்ராப்ளம் ஆல்ரெடி உங்களுக்கு ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கேல்குலேஷன்லாம் பார்க்க தெரியும். நம்ம யூஜிலே அந்த பேப்பரில் அந்த கண்டென்ட்லாம் பார்த்துருப்போம். சில சமயம் நமக்கு பேசிக்காக ஒரு 2x2 மேட்ரிக்ஸோ இல்லை 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்து ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கேல்குலேஷன் கேட்டாங்கன்னா நம்ம அழகாக அட்டன் பண்ணிவிட்டு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக தான் இந்த 6th and 7th ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி இந்த டேயில் நம்ம இதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் எப்படி கொடுக்குறாங்க 1, 2 அண்ட் லாஸ்ட் 2 ப்ராப்ளம் சேம் கண்டென்ட் தான். நடுவில் இருக்கிறது மட்டும் தான் ஜென்ரலைஸ்ட் ஐகன் வெக்டாராக இருக்கும். ஸோ கான்செப்டை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எழுதி பாருங்கள். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரெடி பண்ணுங்கள். அது ஸ்டெப்ஸ் எப்படி மூவ் ஆகுது, ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப் எப்படி எழுதணுங்கிறது நமக்கு தெரியறதுக்கு சான்சஸ் அதிகம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapizhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.